அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எம்பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், மற்றும் இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் ராமச்சந்திர மூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் மனோஜ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நமக்கு சிறப்பானதொரு கருத்துக்களையும் நமக்கு எடுக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே காலை வேளையிலே இனிமையானது ஒரு காலை வேளையிலே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மனோஜ் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். Blesses, O God, blesses Rotarians meeting here with good acquaintance, fellowship, peace, and goodwill through Rotary ideal of service above self. And the forwardest of things we think, say, or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த மனோஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நல் செயல்களில் செயல்பட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. பிரணவ மந்திரத்தில் நேற்று செய்தது போலவே இன்றும் மகர ஓசையை மட்டும் உச்சரிக்கிறோம். இது இன்னும் 5 நாட்களுக்கு தொடரும். அதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம். இந்த பிரணவ மந்திரம் மனதில் பதிய வைத்த பிறகு வேறு பயிற்சிகளை நாம் இணைக்க போகிறோம். நீண்ட காற்றுள் இழுத்து நேற்று செய்தது போலவே 21 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 28 இதுல நிறைவு செய்யறோம். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்று உள்ளிழுத்து உச்சரிப்பது அவசியமானது. நீண்ட காற்றை
நீண்ட மூச்சு இழுத்த பிறகு
அப்படியே ஆனந்த முத்திரையில் உடலை நேராக வைத்து அப்படியே ஆழ்ந்த மூச்சு, கண்கள் மூடியவாறு ஒரு நிதானமான நீண்ட மூச்சு.
அடுத்து கைகளுக்கு உண்டான பயிற்சி. 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. கைகளை முன்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பின்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 9 10 ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஆழமான மூச்சு. அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நன்றாக திறக்கிறோம், இருக்க மூடுகிறோம், திறக்கிறோம், திறக்கிறோம், மூடுகிறோம். நன்றாக திறந்து இருக்க மூடு. இந்த இருக்க மூடும் பொழுது இந்த விரல்களையும் இருக்க மூடும். திறக்கும் பொழுது கண்களை திறங்க, வாயும் திறங்க, கண்களையும் திறக்கிறோம். மூன்றையும் ஒரே சமயத்தில். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலப்பக்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. அடுத்து மேல் வலது கீழ் இடது மேல். அப்படியே 5 முறை சுழற்றுகிறோம். அப்படியே எதிர் திசையில்.
ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலையாசனம். வலது காலை மடித்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனிக்கால் முடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. 2 கால்களை சேர்த்து பிடிச்சிருங்க. அப்படியே மெல்ல மேல போறோம். அப்படியே மேல போங்க. அப்படியே கீழே வாங்க. அப்படியே மேலும் கீழும் போயிட்டே வாங்க. அப்படியே பக்கவாட்டில் ஓய்வு. புஜங்காசனம். பத்து வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நேற்று செய்தது போல இப்படி பாருங்க. இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த முகவாய் கட்டையை மணிக்கட்டுல வச்சுக்கிறோம். ஓய்வுக்கு வரும் பொழுது இந்த நிலையை பின்பற்றுகிறோம். அப்படி அந்த குதிகள் பின்னாடி அடிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு. முயல் ஆசனம். மேல வரும் பொழுது மூச்சு காற்று எடுத்துக் கொண்டே மேல் வருகிறோம். அடுத்ததாக நீண்ட காற்று உள்ளிழுத்து ஆழ்ந்த மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து
காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கைகள் வரட்டும், அப்படியே வரட்டுங்க. அப்படியே கீழே கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 மீண்டும் மூச்சு காற்றுள் இழுக்கிறோம். நீண்ட மூச்சு. அப்படியே இடப்புறமாக காற்றை வெளிவிட்டவாறு 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வைத்தோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். வலப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு எடுத்துக்கொண்டே மேல வரும். அடுத்து அர்த்த பத்மாசனா. இடது கை இருக்கு இல்லைங்களா, இந்த இடது கை பின்னாடி போயிருக்கணும். வலது கை இடது கால் முட்டி வச்சுக்கிறாங்க. நல்ல இடப்புறமாக திருப்புறோம். ஷோல்டர் திரும்புதே, கழுத்து திரும்புதே, அப்படியே பின்னாடி போயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. ஷோல்டர் நல்லா மேலும் கீழும் போய் வரட்டுங்க. நல்ல நுரையீரல் இயக்கப்படட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா இடது எரிச்ச முத்திரை, வலது பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடதாக வெளியேற்றி வலதுல வெளியேற்றுகிறோம். இடதுல முதல் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிட்டு அதிலேயே உள்ள 1 2 3 4 உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. தூய காற்று
நறுங்காற்று இக்காலை வேளையில் ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியில் வரட்டும். அடுத்து இருநாசி வழியாக 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து இரு கைகளையும் காற்றை உள்ளிழுக்கும் பொழுது 1 2 1 2 1 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. அபியானந்த முத்திரையில் கைகள் மேலே வரும் பொழுது காற்று இழுக்கிறோம். அப்படியே மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் ஒரு முறை நன்றாக உள்ளிடுங்க. அப்படியே விடுவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம். இன்னொரு முறை. ஆனந்த முத்திரையில் ஆனாபானா, அதாவது சுவாசத்தை கவனித்தல், உள்ளே செல்லுதல், வெளிவிடுதல், இதில் கவனம் இருக்கட்டும்.
உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கண்களை மூடிய நிலையில் காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. தானாக நடக்கிறது, நம்முடைய முயற்சி இல்லாமல். இந்த பிரபஞ்ச சக்தியோடு இதுவும் இணைந்து பயணிக்கிறது. இந்த பேரண்டத்தோடு இந்த சிற்றண்டமும் இணைந்து செயல்படுகிறது. அதை நாம் கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் கவனம் தலைப்பகுதியிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி வருகிறது. கண்கள், முகம் பகுதியில், கழுத்து, அப்படியே நெஞ்சுக பகுதி, தோள்பட்டை பகுதி, கைகள் பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், அப்படியே கால் விரல்கள் வரைக்கும் வரட்டுங்க. அப்படியே கவனம் அப்படியே மேல போகுது, அப்படியே கீழே வருகிறது. சுவாசம் கீழே வரும் பொழுது கால் விரல்களுக்கு வரட்டும் கவனம். சுவாசம் மேல போகும் பொழுது தலை உச்சி பகுதிக்கு வரட்டும். அப்படியே முழுமையான தியான பயிற்சிக்குள் செல்கிறோம். ஒரு தண்ணிய ஊத்துனா எப்படி சல்லுன்னு அப்படி கீழே இறங்குமோ, அதே போல மனம் அப்படியே கீழே பாய்ந்து அப்படியே கவனம் மேல் நோக்கி உச்சிக்கு வரட்டுங்க. மூடிய நிலையில் கவனித்தால் மட்டுமே முழுமையடையும். ஆகையால் கண்கள் மூடியிருக்கிறோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நமது தோலை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோலில் ரேசஸ் வர்றது, புள்ளி புள்ளியாக வர்றது, வெள்ளை தோல் மாறுறது, இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. யாருமே சோப்பு போட்டு குளிக்காதீங்க, அவ்வளோதான். யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறீங்களோ எல்லா தோல் வியாதி வரும். என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சோப்பில் 2 வகை இருக்குது. ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கிற சோப்பு, தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிற சோப்பு. எனக்கு தெரிஞ்சு கடையில் விற்கிற எந்த சோப்புமே தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிறதே கிடையாது. இப்போ ஃபேட்டி ஆசிட்னு ஒரு பொருள் இருக்குது, பாமாயில் கழிவு. இந்த கழிவில் தான் இப்போ நிறைய சோப்பு தயாரிக்கிறாங்க. நீங்கள் எந்த சோப்பு பயன்படுத்துகிறீங்களோ அதை செக் பண்ணி பாருங்கள். இது தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்டதா இல்லைன்னா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற பாமாயில் கழிவால் தயாரிக்கப்பட்டதான்னு. பாமாயில் கழிவில், அதாவது ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கப்பட்ட எந்த சோப்பையாவது நீங்கள் தோலில் போட்டு குளிச்சிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா வேர்வை துவாரங்களை அடைத்து விடும். அடைச்சா என்ன ஆகும்? வேர்வை வெளியே வராது. தோல் கழிவு நீக்கும் மண்டலம். தோல் என்பது கழிவு நீக்க மண்டலம். அப்போது அந்த கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள அந்த துவாரங்கள் அடைந்து விட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. தோலில் சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் போன்ற தோல் வியாதிகள்லாம் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல தேங்காய் எண்ணெயில் தயாரித்த சோப்பு எதுன்னு கண்டுபிடிச்சி வாங்குங்க. கண்டுபிடிங்க, தேடுங்க, என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், போய் தேடுங்க, இருக்குது. அந்த சோப்பை பயன்படுத்துங்க, அது உடம்புக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. இல்லையா, கண்டுபிடிக்க முடியலையா, சோப்பே விட்டுருங்க. சீகக்காய், அரப்பு, இந்த பைத்த மாவு, கடலை மாவு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? நாட்டு மருந்து கடைக்கு போங்க, குளியல் பொடின்னு விற்றுட்ருப்பாங்க. குளியல் பொடி, பல மூலிகைகளை போட்டு குளியலுக்கு பொடி தேய்ச்சி வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்துங்க. சீகக்காய், அரப்பு, இந்த பைத்த மாவு, கடலை மாவு, மூலிகை குளியல் பொடி, இந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது உங்கள் தோல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சோப்பை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள், நல்ல சோப்பை மட்டுமே பயன்படுத்துங்கள். தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டுமே நல்லது. ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கப்பட்ட அனைத்து சோப்புகளும் உடலுக்கும் தோலுக்கும் மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு சோப்பை மாற்றுங்க. கண்டிப்பாக தோல் வியாதியை நாம் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அடுத்தது, இந்த தோல் நல்லா இருக்கணும்னா நம்ம உடம்புல சூரிய சக்தி இருக்கணும். நீங்கள் ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் சூரியனே வராது. வருஷத்துக்கு 3 மாதம் தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிராக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சொட்டர் போட்டிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க, அப்படியே சூரியனை பார்க்காமையே இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் சூரியன் வருது இல்லையா, வந்ததுன்னா போதும், நேராக பீச்சுக்கு போய் ட்ரெஸ் எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ போட்டுட்டு படுத்துருவாங்க. சூரிய குளிகள், சன் பாத். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பல பேர் இந்த மாதிரி குளிர் பிரதேசமாகிய நாடுகளுக்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சூரிய குளியல் எடுக்கிறதே இல்லை. அப்போ என்ன ஆகுது, தோல் வியாதிகள்லாம் வருது, தைராய்டு ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கல, வைட்டமின் டி கிடைக்கல. அப்போ என்ன ஆகுது, தோலில் வியாதி வருது, மூட்டு வலியெல்லாம் வருது. அதனால் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூரியன் வரும் பொழுது சூரியனில் போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க.
நீங்கள் ஒன்றும் படுத்துட்டு அவங்கள மாதிரி சன் பாத்தெல்லாம் எடுக்க வேண்டாம். சூரியனில் வெளிச்சத்தில் நின்னாவே தோல் வியாதி குணமாயிருங்க. இந்த நாயெல்லாம் பாருங்கள், திடீர்னு போய் வெயிலில் படுத்து கிடக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா பாத்ரூமில் வந்து படுத்து கிடக்கும். அதுக்கு தெரியுது இப்போ நமக்கு என்ன வேணும்னு. நான் சொல்லிட்டா, நமக்கு சூரியன் வேணுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, விதமான ஒரு சூரியனில் போய் நீங்கள் நின்று, சூரியனில் நின்னோடனே அந்த சூரிய வெளிச்சம் உடம்புல பட்டோடனே உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சூரிய வெளிச்சம் போய் நின்னோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதிகமாக சூரிய வெளிச்சம் ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். இங்கே சூரிய வெளிச்சம் இருக்கிற நாடுகள்லையே யாருமே வெளியே போகிறது இல்லைங்க. எல்லாம் ஏசி போட்டு உட்காந்துக்கிறது. ஆஃபீஸ்லேயும் ஏசி, கார்லேயும் ஏசி, வீட்லேயும் ஏசி, அவ்வளோதான். சில நாடுகளில் சூரியனே இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது 3 மாதத்துக்கு ஒருக்கா வருதுன்னு சொல்லி போய் படுத்து கிடக்குறாங்க. நம்ம நாட்டில் சூரியன் இருந்தும் அதுக்கு போகிறதே இல்லை. அதனால தான் தோல் வியாதி வருது, அதனால தான் மூட்டு முழங்கால்லாம் வலிக்குது. எனவே இன்று நாம் 2 விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அதாவது ஃபேட்டி ஆசிட் எனப்படும் பாமாயில் கழிவில் செய்யப்பட்ட எந்த ஒரு சோப்பையும் பயன்படுத்தாதீர்கள். நாட்டு மருந்து கடைக்கு செல்லுங்கள். இயற்கையான மூலிகை குளியல் பொடியை மட்டுமே பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக தோல் நன்றாக இருக்கும். 2வது, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ சூரிய வெளிச்சத்தில் நில்லுங்க. நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படணும். இந்த கையில் வெள்ளையாக கலர்லாம் போய் இந்த தோலில் வெள்ளையாக பேட்ச் மாதிரி வரும் இல்லைங்களா, அவங்கள நீங்கள் ஒன்று பண்ண சொல்லுங்கள். வலது கையில் ஒரு வெள்ளையாக பேட்ச் இருக்குது, இடது கையில் வெள்ளையாக பேட்ச் இருக்குது. டெய்லி இடது கையை மட்டும் வெயிலில் காமிச்சு சொல்லுங்கள், அது காணாமல் போயிடும், சரியாக போயிடும். ஸோ ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு 2 கையிலும் இருந்திருக்கு. அவர் பஸ்ஸில் காரில் வரும்போது இடது பக்கமாக கையை வச்சு உட்காந்துட்டு போயிட்டே இருந்தாராமா. இந்த கை மட்டும் சரியாகிடுச்சு, இந்த கை சரியாகலை. ஏன்னு கேட்டார். இவ்வளோதான், சூரியன் பட்டால் சரியாக போயிடும். எனவே சூரிய வெளிச்சம் என்பது நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. யாரெல்லாம் சூரியன்லேயே வேலை செய்கிறீங்களோ, அதாவது வெளியே வேலை செய்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையில்லை. ஏசி ரூமில் ரொம்ப நேரம் இருக்கிறவங்க, சூரிய வெளிச்சத்தையே பார்க்காதவங்க, அடிக்கடி சூரிய வெளிச்சத்தை தோலில் பட வைங்களேன். இங்கே பாருங்க, இந்த யூரோப் நாட்டில எல்லாம் அந்த 3 மாதத்தில் தோல் கருப்பாகிற வரைக்கும் இருப்பாங்களாமா. எவ்வளவு கருப்பாங்கிறாங்களோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்களாமா. அப்போ தான் அந்த நாட்டில் உயிரோட வாழ முடியும். ஏன்னா அங்கே சூரியன் இல்லை. நமக்கு எது நிறைய கிடைக்குதோ அதில் அக்கறை இல்லைங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல, அதை நேசிக்கிறதில்ல, அதை புரிஞ்சுக்கிறதில்ல. சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே சோப்பை மாற்றுவோம், சூரிய வெளிச்சத்தை உடம்புக்கு தோலுக்கு மேல் பட வைப்போம், தோலை காப்பாற்றுவோம். இயற்கையாக தோலை காப்பாற்றி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி ஐயா, நல்ல ஒரு அருமையான கருத்து. சூரியன் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூரியன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மை செய்யறதை பத்தி ஐயா சிறப்பான ஒரு சிந்தனையை கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு முக்கியமான நிகழ்வு நாளை நம்மள்கிட்ட அதாவது கற்றுக்கொண்டவர் கற்றறிவிக்க இருக்கிறார். நாளைய நிகழ்வு அதாவது சுவை மருத்துவத்தை பத்தி. முன்னாடி நம்ம இந்த யோகா கிளாஸ் எடுத்தாங்க, அதாவது மூட்டு பயிற்சி மற்ற பயிற்சிகள்லாம் உஷாராணி அவங்க எடுத்தாங்க. நாளைய பயிற்சியில நமக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரியா மோகன்கிறவங்க சுவை மருத்துவத்தை பத்தி நமக்கு விளக்க இருக்கிறாங்க. நம்ம குழுல தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு நாளைக்கு அவங்க காலையில நம்ம இந்த செஷன்ல சுவை மருத்துவத்தை பத்தி நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்த்தி நம்ம நாளைக்கு அவங்கள வரவேற்போம். இது மாதிரி இந்த குழுல உள்ளவங்க கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் பயணிக்கிற நம்ம எல்லாருமே நாளைக்கு ஒரு ஆசான ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு கண்ணப்பன் ஐயா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த பயிற்சிகள் முக்கியங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஓரளவு உடல் ரீதியா நீங்க கத்துக்கிறத விட இதுல ஒரு முழுமையான ஒரு பயிற்சியாளராக ஆகிறதுக்கு உண்டான திறன்கள் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத இந்த தருணத்துல எல்லாருக்கும் வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரியா மோகன்கிறவங்க நாளைக்கு நமக்கு சுவை மருத்துவத்தை பத்தி இத கிளாஸ் எடுக்க இருக்கிறாங்க. மற்றவர்களும் தங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த பயிற்சிகளை பத்தி மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கும் தொடர்ச்சியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா ஆடியோ கட்டல. வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது போல நாளைக்கு சுவை மருத்துவத்தை பத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம கத்துக்கிட்டது மற்றவங்களுக்கும் உள்ள போய் சேர்ந்து அவங்களும் வெளிப்படுத்துறாங்க, பயணிக்கிறாங்க, பல்வேறு நபர்களை கொண்டு சேர்த்துறாங்க அப்படிங்கிறது கேட்கும் பொழுது இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இந்த சுவைகள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. அந்த பஞ்சபூதங்கள் உடம்போடு தொடர்புடையது. இது சரியா இருந்தா, இது புரிஞ்சுக்கிட்டோம்னா மேல இருக்கக்கூடிய கோள்கள் நமக்கு துணை செய்யும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுக்குள்ளதான் வாழ்றோம். ஏன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ இது சீர்படும் பொழுது மேல இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய இயக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இது இயங்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு ஒத்திசைவான உணவு, ஒத்திசைவான நிறங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா சனி கிழமைக்கான உணவு. நேற்று சனிக்கிழமை அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எள் சம்பந்தப்பட்ட உணவுகள், இந்த உணவுகள் பின்பற்றுறது எப்படி பார்த்தோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கானதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த வலது நாசியில காற்றோடக்கூடிய நாள். வலது நாசி வெப்பமுடையது. அதனாலதான் கொஞ்சம் கடினமான உணவுகள்லாம் சாப்பிடுறது வெப்பம் இருக்கக்கூடிய நாள்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மருத்துவத்துக்கு போறது, மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுதும் இந்த வலது நாசியில ஓடக்கூடிய நாள்ல செய்வாங்க. அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கானது சூட்டை கொடுக்கக்கூடிய உணவுகளை சொல்றாங்க. அப்ப சூட்டை கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கோதுமை ஓரளவுக்கு சூடு. இப்போ மற்ற தானியங்களை காட்டிலும் கோதுமைக்கு சூடு அதிகம். அதே போல தினைக்கும் அதிகம். சிறுதானியங்கள்ல திணை சூடு கொடுக்கக்கூடியது. அப்படி சூடு கொடுக்கக்கூடியதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெயும். சூரியகாந்தி எண்ணெய் மற்ற நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னன்னா வாசனை திரவியங்கள் அத்தனையுமே, வாசனை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பட்டை, கிராம்பு, இஞ்சி, இதெல்லாம் சூடு கொடுக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா வாசனையுடைய பொருள், இப்போ மல்லிகைப்பூ, மற்ற எந்த பூக்களுடைய வாசனையா இருந்தாலும் சரி, அந்த வாசனைகள் உடலில் காரத்தன்மையாக ஏற்படுத்துது. குழந்தையினுடைய அழுகை கூட உடலில் காரத்தன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குழந்தைய அழ வைக்க வேண்டாம். அது இயல்பாக அப்படி நடக்கும் பொழுது அப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறோம். திங்கட்கிழமைக்கான உணவு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் திங்கள். அப்போ இந்த திங்கட்கிழமை நாளுக்கு வெள்ளை நிற உணவுகள்னு சொல்றாங்க. வெள்ளை நிற உணவுகள் பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காயை வெட்டினீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும். அந்த வெள்ளை கலர்ல வரக்கூடியது நீர் சம்பந்தப்பட்டது, சந்திரனுக்குரியது, இடது நாசியில ஓடக்கூடியது காற்று. அப்போ அந்த நாள்ல நீர் பூசணி, தர்பூசணி, அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளரி, முள்ளங்கி இதெல்லாம் கொடுப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சிறுநீரக கற்கள் உடையவங்களுக்கு இந்த உணவுகள் பொருத்தமான உணவு. சோற்றுக்கட்டளை கூட குளிர்ச்சி உடையது. அப்போ சோத்துக்கத்தால மற்றது முள்ளங்கி, உணவுகள் உள்ள கொடுக்கறது. பச்சரிசி கூட திங்கக்கிழமை உட்கார்ந்தது. மொத்தமாவே இருக்கிறதுல பச்சரிசி ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ
காய வைக்கிறது கூட நம்ம மில்லுல கொண்டு கொட்டினோம்னா அது மிஷினே காய வைக்கும். ஒரு உடம்பே வெயில்ல இருக்கணும்னு இப்போ போன வீடியோல பார்த்தோம். ஒரு உடம்புல வெயில் படணும். நாங்க கூட சிகிச்சைக்கு போனோம்னா, ஒரு வீட்டுக்கு போனோம்னா முதல்ல அந்த பேஷண்ட்டை வந்து சிகிச்சை அளிக்கிறது என்ன அப்படின்னா, வெயில்ல அவர் அந்த நபரை கொண்டு வந்து பெட்டை போடுங்க ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம். இதுதான் நம்ம முதன்மையான சிகிச்சையா கிடைக்கும். பெரிய மருந்து கொடுப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தார். நம்ம போனோம்னா வெயில்ல போடுங்க அப்படிப்போம். அதனால வந்து வெயில் வந்து உடம்புல படணும். அதனால திங்கட்கிழமை வந்து இந்த பச்சரிசி உணவு வந்து அவசியம் எடுத்துக்கலாம். ஏதாவது வாரத்துல 1 நாள் 2 நாள், ஒரு வேளை 2 வேளையாகும் பச்சரிசி அல்லது பொங்கலாக வைங்க. நல்லா கார பொங்கல் வச்சு அந்த நெய் ஊத்துறோம் இல்லைங்களா, அந்த நெய் வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடியது. அந்த புரோட்டீன் எல்லாம் நீக்கப்பட்டு முழுக்க வந்து அதுல லேசான கொழுப்பு மட்டும் இருக்கும். அந்த கொழுப்பு வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது. அதனால திங்கட்கிழமை பச்சரிசியை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து வெள்ளை நிற உணவுகள், நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கிறது. அடுத்து அந்த வெள்ளை நிறமான உடைகள் கூட நீங்க அணிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்து வந்து செவ்வாய் புதனுக்கான உணவுகளை வந்து நாளைக்கு பார்ப்போம். மேலும் பயிற்சி அதையும் நம்ம இணைக்க போறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, தொடர்ச்சியாக இதுல பயிற்சி பண்ணிக்கிட்டு அந்த உணவுகளை பின்பற்றுறவங்களுக்கு முழுமையாக இந்த பயிற்சிகள் அமையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு, மற்றவர்களும் மற்ற விட்டுப்போன பயிற்சிகள் இருக்கு அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள் உங்க வீடுகள்ல அவசியம் செய்துக்குங்க. மற்ற நேரங்கள்ல அது இதுக்கு முன்னாடி கூட நீங்க இருந்துக்கக்கூடிய நிலை இருக்கும். அதனால தொடர்ச்சியான பயிற்சிகளை வந்து ஏற்கனவே செய்த பயிற்சிகளை வந்து அது தோப்புக்கரணமாக இருக்கலாம், மூட்டி இயக்க பயிற்சியாக இருக்கலாம், அல்லது ஆசன பயிற்சியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஜம்பிங் சொல்லி கொடுத்தோம். அந்த பயிற்சிகளையும் வந்து நீங்கள் விடாமல் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேற்று நிறைய நபர்கள் வந்து சில நம்ம மெசேஜ் நிறைய சொன்னீங்க. அதாவது எப்படின்னா நம்ம நடத்துற பயிற்சிகளை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம வாழ்வியல் விளக்கத்துல நிறைய கொடுத்தீங்க. நாளைக்கு பிரியாமோகன் ஒரு லேடி இருக்கிறான். இன்று நம்ம நடத்துற இந்த பயிற்சியை பத்தி யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து யாராச்சும் ஒரு நபர்கள் இன்னைக்கு நீங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபர்கள் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை பத்தி நம்ம யாராச்சும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் யாராவது ஒரு நபர்கள் இன்று தெளிவுபடுத்தலாம். ஐயா, நான் கலியபெருமாள் காரைக்கால் இருந்து பேசுறேன் ஐயா. நான் பேசலாமா? பேசுங்க ஜி. ஐயா வணக்கம் ஐயா. கலியபெருமாள் காரைக்கால்ல இருக்கேன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தின் சாசன தலைவர். இந்த நம்ம பயிற்சியை வந்து நான் கிட்டத்தட்ட டே 1ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா சென்ற வருடம் இதே மாதத்துல செப்டம்பர் மாதத்துல கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 நாள் ஐசியூல இருந்து மீண்டும் உயிர் அந்த சூழ்நிலையில இந்த பயிற்சியை தொடங்கினதுல இருந்து எனக்கு வந்து சுவாச பயிற்சி, மூட்டு பயிற்சி, யோகா பயிற்சி, அது மட்டும் இல்லாம ஈரல் பஸ்கர் ஐயாவுடைய கேட்டு இப்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கேன். நான் ஒரு எல்ஐசி முகவர். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அதிகமா அலையிற சூழ்நிலையா இருக்கும். சென்ற இடம்னா நான் வந்து அதிகமா ஓய்வெடுத்துட்டு தான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். இந்த பயிற்சி எடுத்த பிறகு ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கேன். கண்ணப்பன் ஐயா சொன்னது போல அந்த மூட்டு பயிற்சி எல்லாம்
அவங்க இப்ப அந்த பயிற்சியில சேர்க்கலாம் கூட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மூட்டு பயிற்சி தினமும் செஞ்சிருவேன். யோகா பயிற்சியும் மூச்சு பயிற்சி இந்த தினமும் செய்யறதுனால இப்பெல்லாம் பாதிப்புல இருந்து நான் நல்லா மீண்டுட்டு வரேன். இப்ப என்னால நல்லா இந்த பிரணாமம் படிச்சு எல்லாமே எல்லா பயிற்சியும் நல்லா சிறப்பாக செய்ய முடியுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கடவுள் ஆசிரியப்பட்டவங்க தான். கடவுள் வர இருந்தாதான் இந்த பயிற்சியில அவங்க செஞ்சிருக்க முடியும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எல்லாமே கடவுளால் ஆசிரியப்பட்டவங்க நான் நினைக்கிறேன். இந்த சங்கத்தின் தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சங்கத்தின் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் ஈரர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவரும் இந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்து வாழ்வியல் முறையில் வாழ்வமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி. தலைவர், உங்க ஆடியோ ரொம்ப பிரேக் ஆயிருந்தது. ஐயாவுக்கு வந்து விளக்கங்கள் புரிஞ்சுதானே தெரியல. கோமால்ஜி, உங்க ஆடியோ ரொம்ப பிரேக் ஆகி வந்துச்சு. நெட்வொர்க் ப்ராப்ளம். ஹலோ, நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். சரி, பரவாயில்ல. ஐயாவுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. மத்தவங்களுக்கு ஓரளவு கேட்டுச்சான்னு தெரியல. நல்லது. வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். இன்னொரு நாள். ஓகே. நல்லது. இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஒரு விளக்கங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பாக தொடர்ச்சியாக நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி அதாவது கற்றுக்கொண்டு கற்றறிவிக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளை நமது குழுவிலிருந்து பிரியா மோகன் அவர்களின் புதுமையான ஒரு கற்றறிவித்தல் நிகழ்ச்சியை காத்து கொண்டிருக்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வேகம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. காலச்சக்கர குரூப்ல சேர்றதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? ஏற்கனவே மெசேஜ் போட்டு இருந்தேன்.
டெய்லி காலச்சக்கரன், ஆனா எந்த இதுவும் வரல. அதுக்கு என்ன பண்றது? என்ன உங்க நேம் என்னம்மா? கீதாமணி. கீதாங்களா? சரி, இன்னைக்கு ஒரு மெசேஜ் போடுங்கம்மா. டெய்லி காலச்சக்கரன்ட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. சரிங்க. அனுப்பிட்டு இருக்கேம்மா, உங்க இது இருக்க. சரி, இன்னைக்கு ஒண்ணு போடுங்க, நான் குரூப்ல சேர்த்துறேன். நம்பர் அதே தானே? அதே நம்பர் 9842493585. சரிங்க. இந்த நம்பருக்கு நீங்க டெய்லி காலச்சக்கரன் போடுங்க, அந்த இதுல நான் சேர்த்தேன். இன்னொரு வாட்டி நம்பர் சொல்லுங்க ஐயா. 98424. சரிங்க. அப்புறமா ஹலோ 98424 சார் 93585. நன்றிங்க ஐயா. டெய்லி மெசேஜ் வரலன்னா இந்த நம்பருக்கு நீங்க டெய்லி காலச்சக்கரன் யாரா இருந்தாலும் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த குரூப்ல சேர்த்துறோம். டெய்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுதான் 2 வாட்டி போட்டங்க, வரல. சரி, அதுக்குதான் இன்னைக்கு கேட்கலாம். இல்லம்மா, இந்த நம்பருக்கு அனுப்பியிருக்க மாட்டீங்க. இந்த நம்பருக்கு அனுப்புவாங்க, எல்லாருக்குமே நாங்க ஜாயின் பண்ணிட்டோம்மா. நீங்க இன்னைக்கு அனுப்புங்க, இந்த நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நல்லது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நல்லது. தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.